அதானி தொடர்பாக ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்துச்சு வெளியில். அமெரிக்காவில் இந்த மாதிரி பரபரப்பாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருக்கிற பல ஊடகங்கள், பல யூடியூப் சேனலு, எல்லா சமூக ஊடகங்கள் எல்லாமே அதை வந்து வெளியிட்டாங்க. அதானி வந்து இந்த ஊடகத்தில் உள்ள செய்திகளை எடுங்க அப்படின்னு சொல்லி வழக்கு தாக்கல் செஞ்சுருக்காங்க டெல்லி நீதிமன்றத்தில். நீதிமன்றமும் உடனே அதை எடுக்கணும் அப்படின்னு உடனே அதுக்கு ஒரு கால அளவு கொடுத்து உடனே எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கு அப்பீலும் போகிறாங்க, செய்தி வெளியிட்ட நிறுவனங்களும் அப்பீலும் போகிறாங்க. அது என்ன வழக்கு, என்ன அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு? இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நக்கீரன் வந்து மிக முக்கியமான சில தீர்ப்புகள் வாங்கியிருக்கு. ஏற்கனவே 1994 ஆட்டோ சங்கர் அப்படிங்கிற நபர் எழுதின ஒரு கதைக்கு எதிராக வந்து ஒரு உத்தரவு வரும்பொழுது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் கருத்துரிமை, பேச்சுரிமைக்காக நீங்கள் வந்து சில விஷயங்களை வந்து நீங்கள் வந்து சொல்லலாம், தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு. எதன் அடிப்படையில் சொல்லியிருக்குன்னா, நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் 19 வந்து பேச்சுரிமை கருத்துரிமை இருக்குது. பேச்சுரிமை கருத்துரிமைனா என்ன அப்படின்னா, பேசுறது கேட்கறது மட்டும் கிடையாது, என்ன நடக்குதுன்னு மக்கள் தெரிஞ்சுக்கிறது, ரைட் டு ஆடியன்ஸ், அதுவும் வந்து வரும் அப்படின்ட்டு. இதன் அடிப்படையில் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்குள்ளே போடப்படக்கூடிய செய்திகள் வருமா வராதான்னு பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பல இடத்துல வந்து நக்கீரன் அப்புறம் தெஹல்கா போன்றவங்க வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம், புலனாய்வு செய்து செய்திகள் வெளியிடுவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் அதை வந்து வெரிஃபை பண்ணியிருக்க மாட்டாங்க, கோர்ட்டில் போய் ப்ரூவாக இருக்காது. இவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் மூலமாக தரவுகளை சேகரித்து வெளியிடுவாங்க. இந்த மாதிரி வந்து ஏற்கனவே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி தரவுகளை சேகரித்து பப்ளிஷ் பண்ணி அதானி சம்பந்தமாக யூஎஸில் ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்குது. அது சம்பந்தமாக வந்து ஒரு 3 வெப்சைட்டில் தொடர்ந்து செய்தி போட்டே இருந்தாங்க. pranjoy.in, adaniwatch.org, adanifiles.com.au. இது சம்பந்தமாக சில பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து புலனாய்வு செய்து அதானி தொடர்பான என்னென்ன முறையீடுகள் இருக்குது, அவர் எப்படி வந்து முறையீடுகள் பண்ணார் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து எழுதிட்டே வராங்க. இதனால தான் அந்த வழக்கு வந்ததாகவும், இதனால் வந்து அவருக்கு வந்து கெட்ட பேர் ஏற்பட்டதாகவும் 10 பேரில் வந்து வழக்கு வந்து டெல்லி ரோஹிணி நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாங்க. இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. இந்த 10 பிரதிவாதிகள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரஞ்சாய் குஹா தக்ருதா, ரவி நாயர், அபிர் தாஸ் குப்தா, அயாஷ் கந்தாதாஸ், ஆயுஷ் ஜோஷி, பாப் பிரவுன் ஃபவுண்டேஷன், ட்ரீம்ஸ்கேப் நெட்வொர்க் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட், கெட்டப் லிமிடெட், டொமைன் டைரக்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட். இந்த 9 பேரும் இன்னார்னு குறிப்பிட்டு சொல்ல முடியும். இது வரைக்கும் இந்த வழக்கு வந்து ஒரு பிரத்யேகமான வழக்கு கிடையாது. ஆனால் 10வது சேர்க்கப்பட்ட பிரதிவாதி யாருன்னா ஜான் டவ் பர்சன்ஸ் இல்லாட்டினா இந்தியாவில் வந்து அசோக் குமார் பர்சன்ஸ் அப்படிம்பாங்க.